ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று பார்ப்போம் சரியா. ஸ்ட்ரக்சர் கேள்வி உண்டு, ஒரு மாடல் கேள்வி உண்டு சரியா. ஒரு மாடல் பேப்பரில் வந்து ஒரு மாடல் ஸ்ட்ரக்சர் புக்கில் வந்து ஒரு கேள்வி உண்டு சரியா. ரைட். நகரம் காட்டில முதலாவது கருவியில் பொறுத்த வரைக்கும் முதலாவது கேட்குற கேள்வி என்ன, அதன் பகுதிகளை குறிப்பிட்டு அதன் பிரயோகங்களை தருகன்னு தான் கேட்பாங்க சரியா. அப்போ இங்கே கேட்டிருக்க கேள்வி முதலாவது கேள்வியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரம் நுணுக்கு காட்டியின் பகுதிகளை பேரிடுங்க. இங்கே வரும் பகுதிகளை மட்டும்தான் பேரிட சொல்லிக்காங்க. பிரயோசனம் வந்து கேட்கல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். நம்ம அடுத்த கேள்விகளில் கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி சரியோ. அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்றது என்ன சாமான். நம்ம வந்து இப்போ தெளிவாக வந்து பார்த்து முடிச்சுட்டோம் சரியோ. தெளிவாக வந்து இந்த நகர நுணுக்காட்டிய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எப்படி வாசிப்பு எடுக்கிறது என்று எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்த்து முடிச்சுட்டோம். எப்படி இந்த கருவிகளை எப்படி இந்த கருவியை பயன்படுத்தி வாசிப்பு எடுக்கிறது, இந்த இதுக்கு எந்தெந்த இதுக்காக எந்தெந்த திருகு பயன்படுத்துகிறதுன்றது எல்லாத்தையும் வந்து பார்த்து முடிச்சுட்டோம் சரியா. ரைட். இப்போ கேள்வி செய்கிறோம். ரைட். இப்போ கவனிச்சிங்கன்னு சொன்னால் முதலாவது ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்று சொன்னால் ஏன்றது நிலைக்குத்து நுண் செப்பமாக்கும் திருகு சரியா. ஏன்றது நிலைக்குத்து நுண் செப்பமாக்கும் திருகு சரியோ. ரைட். ஏன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிறிய அளவில் இதை வந்து கீழே மேலே இறக்கணும் என்ற தேவைக்காக மட்டும்தான் இந்த திருகை பயன்படுத்துவோம் சரியா. பெரிய அளவில் நீங்கள் இதை கீழே மேலே நகர்த்தணும்னு சொன்னால் அதுக்கு இந்த திருகை பயன்படுத்துவோம் சரியா. இந்த திருகை பயன்படுத்தி தான் கீழே மேலே நகர்த்துவோம். சிறிய அளவிலான அதுக்காக இந்த நுண் செப்பமாக்கும் திருகுன்ற வசனம் பயன்படுது. சிறிய அளவில் மேலே கீழே உயர்த்துறதுக்கு தான் அந்த நுண் செப்பமாக்கும் திருகு பயன்படுத்துறது. அப்போ என்றது எழுதி கொள்வீங்க. என்று சொன்னால் என்றது நிலைக்குத்து நுண் செப்பமாக்கும் திருகு சரியோ. ரைட். அடுத்தது இதில் வந்து இந்த டியூட்டரை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னு சொன்னால் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று சார், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த பேப்பரை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி சரியோ. ரைட். ரைட். இப்போ இந்த கேள்வியை நான் விளங்கப்படுத்தி முடிய 2018 ஆண்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு வந்துருக்கு. அதில் வந்து நகர் நுணுக்காட்டி தான், அதோட வந்து லைட்டையும் சேர்ந்து தான் வந்திருக்கு. வெறும் நகருக்கு நுணுக்காட்டி வரல, லைட்டையும் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஆனால் முன்னுக்குரிய பாட்டு எல்லாமே நகர் நுணுக்காட்டி சம்மந்தமாக தான் வந்திருக்கு சரியா. அப்போ நீங்கள் 2018 ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து நகர் நுணுக்காட்டியில் வந்திருக்கக்கூடிய முன்னுக்குரிய பாட்டு எல்லாத்தையும் வந்து செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியோ. ரைட். இப்போ நம்ம இந்த மாடல் கேள்வியை பார்த்து முடிப்போம் சரியோ. ரைட். அப்போ ஏயை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ரைட். அடுத்தது பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பி என்றது நுணுக்கு காட்டியை செப்பம் செய்யும் திருகு. நுணுக்கு காட்டியை செப்பம் செய்யும் திருகு. ரைட். அப்போ ஏன்றது நிலைக்குத்து நுண் செப்பமாக்கும் திருகு. அது பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பி வந்து நுணுக்கு காட்டியை செப்பமாக்கும் திருகு. பி என்றது நுணுக்கு காட்டியை செப்பமாக்கும் திருகு சரியா. ரைட். பி என்றது நுணுக்கு காட்டியை செப்பமாக்கும் திருகு சரியா. ரைட். நுணுக்கு காட்டியை செப்பமாக்கும் திருகுன்னு சொன்னால் அதில் பயன்பாடு என்ன. ரைட். என்ன வேறு பயன்பாடு. இப்போ நீங்கள் எந்த பொருள்ற உள்விட்டம் வெளிவிட்டம் அளக்கப்படுறீங்களோ அந்த பொருள் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி செப்பம் செய்கிறதுக்கு தான் இது சரியோ. அந்த எந்த பொருளை பார்க்க போறீங்களோ அந்த பொருள் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு செப்பம் செய்கிற ஒரு திருகு தான் இந்த திருகு சரியா. இதில் பேர் வந்து நுணுக்கு காட்டி செப்பம் செய்யும் திருகு சரியோ. இதை பயன்படுத்தி இந்த நுணுக்கு காட்டியில் நம்ம என்ன பொருளை பார்க்க போகிறோமோ அந்த பொருள் வந்து தெளிவாக தெரியும் மாதிரி செப்பம் செய்கிற திருகு சரியோ. ரைட். ரைட். அடுத்தது சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சி வந்து என்னன்னு சொல்கிற கால்கள் என்றும் சொல்லலாம் அல்லது மட்டமாக்கும் திருகுகள் என்றும் சொல்லலாம் சரியா. அல்லது மட்டப்படுத்தும் திருகுகள். இது ஓகே. மட்டப்படுத்தும் திருகுகள் சரியா. 2018 ஆண்டும் இந்த பகுதியை குறிக்க வந்திருக்கு. மட்டப்படுத்தும் திருகுகள் சரியா. மட்டப்படுத்தும் திருகு அதாவது இந்த மேடையை வந்து ஒரே மட்டத்தில் வச்சு கொள்றதுக்காக பயன்படுத்தப்படுற திருகு மட்டப்படுத்தும் திருகு சரியோ. ரைட். அது வந்து சியாக இருக்க போகுது. அப்போ அதில் பயன்பாடு என்ன, மட்டப்படுத்துறதுன்னு சொன்ன, அதாவது அதில் பயன்பாடு சொல்ல போனோம்னு சொன்னால்
வந்து ஒரே மட்டத்தில் பண்ணுறதுக்காக தான் இந்த மட்டமாக்கும் திருகுகள் ரெண்டு பயன்படுத்தப்படுறது. சரியோ, ஒரே கிடைமட்டத்தில் பேணுவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஓகே டி. டியை பாருங்க, டி இந்த அறிக்கை என்ன சாமான் டி. டி வந்து என்ன? ரைட், ஓகே, நீர்மட்டம். நீர்மட்டம் அல்லது குமிழ் மட்டம் என்றாலும் சரி, நீர்மட்டம் என்று சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். சரியா, குமிழ் மட்டம் என்று சொன்னாலும் சரிதான். ரைட், ஓகே. சரி, அடுத்தது ஓகே டி. ஓகே, ஏபிசிடி இ. இயை பாருங்க, இ. ரைட், இந்த இ. இ என்ன சாமான்? இ. இ என்ன? கிடை நுண் செப்பமாக்கும் திருகு. சரியா, இ என்ன? கிடை நுண் செப்பமாக்கும் திருகு. சரியா, ரைட். அதாவது அதில் பயன்பாடு என்ன வரைய போது சிறிதளவில் கிடையாக சிறிதளவில் நிலைக்குத்து அளவுடைய அல்லது கிடையாரிக்கிற வேணியரை அசைக்கிறதுக்கு. சரியா, நிலைக்குத்து அளவுடையன்றது நிலைக்குத்து அளவுடைய நிலைக்குத்து அளவுடைய சிறிதளவில் அசைக்கிறதுக்கு, நுண்ணளவில் அசைக்கிறதுக்காக தான் இந்த கிடை நுண் செப்பமாக்கும் திருகு பயன்படுத்தப்படுறது. சரியா, குழப்பிக்கொள்றதுல நிலைக்கூத்து அளவுடைய என்று சொல்றது குழப்பிக்கொள்றதுல நிலைக்கூத்து அளவுடைய நிலைக்கூத்து அறிக்கை அளவுடைய இந்த நிலைக்கூத்து அளவுடைய சேர்ந்து தான் இந்த வேணீர் அளவுடையும் அசையப்படும். இல்லையா, நிலைக்கூத்து அளவுடைய சேர்ந்து தான் இந்த வேணீர் அளவுடைய அப்படியே செட்டாக தான் செய்யப்போகுது. சரியா, அப்போ நிலைக்கூத்து அளவுடையை சிறிதளவில் அசைப்பதற்கு என்று சொன்னாலும் மரப்பிரியோச பயன்பாடு சரி. சரியோ, ரைட். அடுத்தது எஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப். சரியா, ரைட். எஃப் என்ன? எஃப் இந்த அறி. சரியா, ரைட். இதுதான் எஃப். என்ன சமான எஃப்? அதாவது நிலைக்குத்து அளவுடையினை நிலைப்படுத்தும் திருகு. நிலைப்படுத்தும் திருகு என்று சொல்றல, நிலைப்படுத்தும் திருகு தான் இது. அது நம்ம சும்மா வெறுமனே வேணியர் மட்டும் இருக்கும். இப்போ வேணியர்லையும் இந்த பகுதி இருக்கும். வேணியர்லையும் நீங்கள் வேணியர் படிச்சிருவீங்க. வேணியர்லையும் இந்த பகுதி வந்து இருக்க போது. சரியா, ரைட். நான் வேணியரை சும்மா கேடுறேன். சரியா, ரைட். வேணியர்லையும் வந்து இந்த பகுதி இருக்கும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா, ரைட். இது வந்து அகத்தாடைகளாக இருக்க போது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேணியர் பகுதியில் இதான் அந்த வேணியர் பகுதியாக இருக்கும். வேணியர் பகுதியில் இந்த இடத்துல அந்த திருகு இருக்கும். சரியா, அதில் பேர் என்னன்னு சொல்லுவோம்? நிலைப்படுத்தும் திருகு. சரி, அதாவது வேணியர் வந்து அசைகிற வேணியரை அங்காளஞ்சல் அசையாமல் நிலைப்படுத்துகிற திருகு, நிலைப்படுத்தும் திருகு. அதே திருகு தான் இது. சரியா, இந்த திருகும் அதே மாதிரி தான். இது என்னதுக்குன்னு சொன்னால் இந்த நிலைக்குத்து அளவுடை வந்து அசையாமல் தடுக்கிறதுக்கு. சரியா, அப்போ நிலைக்குத்து அளவுடையினை நிலைப்படுத்தும் திருகு. அதான் அதில் பேர் நிலைக்குத்து அளவுடையினை நிலைப்படுத்தும் திருகுன்றதான் சரியான பேரை அறிக்கப்படும். சரியா, தெளிவாக எழுதிக்கொள்ளணும் பேர்கள்லாம். இப்போ நிலைப்படுத்தும் திரு, இப்போ நீங்கள் நிலைக்குத்து அளவுடையினை நிலைப்படுத்தும் திருகுன்னு சொல்லி தெளிவாக எழுதினீங்கன்னு சொன்னால் அதில் நிலைப்படுத்தும் திருகுன்னு இப்போ ஸ்கீமில் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுதினும் சரிதான். நீங்கள் என்ன நிலைக்குத்தாக நிலைக்குத்து அளவுடைய நிலைப்படுத்தும் திருகும் ஒரே வசனம் தானே, ஒரே வேர்ட் தான். சரியா, இப்போ உண்மைக்கும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்க. சரியா, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறதால உங்களுக்கு அவங்க பிள்ளை போடப்படுறது இல்லை. நிலைக்குத்து அளவுடைய நிலைப்படுத்தும் திருகு. சரியா, சம்மந்தம் இல்லாமல் வேறு எது மொழி இருந்தால் தான் உங்களுக்கு பிள்ளை வரும். சரியோ, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசிடிஎஃப். ஓகே, ஓகே. ஜி. ஜி என்ன சாமான்? ரைட். ஜி வந்து மேடை. ஜி வந்து மேடை. சரியோ, ஜி வந்து மேடை. ரைட். அடுத்தது ஹெச். ஹெச் பாருங்க, ஹெச் என்ன சாமான்? ஹெச் நுணுக்கு காட்டியை கிடைநிலைக்குத்தாக அசைக்கும் திருகு. நுணுக்கு காட்டியை கிடைநிலைக்குத்தாக அசைக்கும் திருகு. சரியா, ரைட். சரியா, நுணுக்கு காட்டியை அசைக்கும் திருகு. சரி, அடுத்தது ஐய பாருங்க. ஐ என்ன சாமான்? ஐயன்றது நுணுக்கு காட்டி. சரியா, ஐ வந்து நுணுக்கு காட்டியாக இருக்க போகுது. சரியோ, ரைட். இதில் உங்களுக்கு ஒன்று நீங்கள் குறித்து கொள்ளலாம். இது வந்து கண் துண்டு அரிக்கும். இது வந்து கண் துண்டு அல்லது கண் வில்லை. இது வந்து பார்வை துண்டு. சரி, இது வந்து பொருள் துண்டு அல்லது பொருள் வில்லையாக இருக்கும். இது கண் துண்டு, இது கண் துண்டு அல்லது கண் வில்லை. இது பொருள் துண்டு அல்லது பொருள் வில்லையாக இருக்கும். சரியோ, ரைட். சரி, அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு ரெண்டாவது கேள்வி. இது முதலாவது வந்து பகுதிகளை குறிக்கிறது. சரியோ, ரைட். அடுத்த ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரும் நுணுக்கு காட்டியில்
நகர நுணுக்கு காட்டியில் உள்ள 50 வேணியர் பிரிவுகள் பிரதான அளவுடையிலுள்ள 49 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளுடன் பொருந்தின் இக்கருவியின் இழிவெண்ணிக்கை என்ன? சரியோ, ரைட். இந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ரைட், உங்களுக்கு தெரியும் வேணியர்னுடைய இழிவெண்ணிக்கை காண்றதுக்கான சமன்பாடு தெரியும். சரியோ, ரைட். அதே மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் எளிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். சரியோ, ரைட். வேணியரில் எளிவெண்ணிக்கை காண்றதுக்கு 2 சமன்பாடு படிச்சுப்பீங்க. ஒன்று ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி, அதான் வேணியர் தத்துவத்தின்படி உண்மையாக எளிவெண்ணிக்கைக்கான சமன்பாடுன்றது ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி. அதையும் தாண்டி ஒரு ஷார்ட்கட் ஒன்று பயன்படுத்தலாம். அந்த ஷார்ட்கட்டும் வந்து அது வந்து நிறுவி எடுக்கப்பட்டது. அதாவது ஒரு எம்எஸ்டி அதன் கீழ் நம்பர் ஆஃப் விஎஸ்டி, அதாவது ஒரு பிரதான பிரிவின் நீளத்தின் கீழ் அங்கே எத்தனை வேணியர் பிரிவு இருக்கோ அத்தனை வேணியர் பிரிவால் பிரிக்கணும். சரியோ, ரைட். அப்போ இழிவெண்ணிக்கைன்றது ஒரு எம்எஸ்டி என்று சொன்னால் ஒரு எம்எஸ்டி என்று சொன்னால் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். இதில் சொல்லிக்காங்க பாருங்கள், நகர் நுணுக்கு காட்டியில் உள்ள 50 வேணியர் பிரிவுகள். அப்போ வேணியர் பிரிவு வந்து 50, நம்பர் ஆஃப் விஎஸ்டி வந்து 50 வேணியர் பிரிவு. நம்பர் ஆஃப் விஎஸ்டி என்றது வேணியர் பிரிவுகளோட எண்ணிக்கை. சரியா, நம்பர் ஆஃப் வேணியர் ஸ்கேல் டிவிஷன், எத்தனை வேணியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குன்னு தான் பார்க்கணும். சரியா, பிரிவு டிவிஷன். அப்போ 50 வேணியர் பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க. 50 வேணியர் பிரிவும் பிரதான அளவுடையில் உள்ள 49 அரை மில்லிமீட்டர் பிரிவுகளுடன் பிறந்தது. அப்போ ஒவ்வொரு பிரிவும் அரை மில்லிமீட்டர்னு சொல்லிக்காங்க. ஒவ்வொரு பிரிவும் அரை மில்லிமீட்டர்னு சொல்லிக்காங்க. அப்போ அரை மில்லிமீட்டர். சரி, அப்போ ஒரு எம்எஸ்டின்றது அரை மில்லிமீட்டர். அப்போ அரை மில்லிமீட்டர் படி 49 பிரிவோட 50 வேணியர் பிரிவு பொருந்தும். சரியா, எனக்கு இங்கே வேணும் ஒரு எம்எஸ்டி. அப்போ ஒரு எம்எஸ்டின்றது அரை மில்லிமீட்டர். அப்போ இதில் நான் இழிவெண்ணிக்கையை கண்டுபிடலாம். 1 100 வரப்போகுது, 0.01 மில்லிமீட்டர் என்று வரப்போகுது எனக்கு இந்த நகர் நுணுக்கு காட்டியினுடைய இழிவெண்ணிக்கை. சரியோ, ரைட். அடுத்தது, சரி, அடுத்த கேள்வியை பார்த்த முடிச்சு சொன்னால் 3வது கேள்வி. சரியா, திரும்பியும் சொல்கிறேன். இந்த கேள்வி வேணும்னு சொன்னார்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று சார், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. சரியோ, ரைட். அடுத்தது, இக்கருவியிலுள்ள நுணுக்கு காட்டி என்ன அமைவுகளில் செப்பம் செய்யப்படலாம்? இதான் நுணுக்கு காட்டி. சரி, கருவியில் உள்ள நுணுக்கு காட்டி என்ன அமைவுகளில் செப்பம் செய்யப்படலாம்னு சொன்னால் கிடைநிலை குத்து அமைவுகளில் செப்பம் செய்யப்படலாம். சரியா, அப்போ 3வதுக்கான விட வந்து கிடைநிலை குத்து அமைவுகளில். கிடைநிலை குத்து அமைவுகளில். சரியோ, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து மைத்துளை குழாய் ஒன்றின் அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்துளை குழாய் ஒன்றின் உள்விட்டம் அளப்பதற்கான ஒழுங்கு கீழே காட்டப்பட்டுள்ளது. சரி, ஒரு மைத்துளை குழாய் ஒன்றினுடைய உள்விட்டம் அளக்க போகிறாங்களாம். அப்போ அதுக்கான ஒரு ஒழுங்கமைப்பு வந்து படத்தில் காட்டியிருக்காங்க. சரியா, ரைட். உங்களுக்கு தெரியும் மைத்துளை குழாய்ன்னு சொன்னால் ஆகையும் சின்ன ஒரு குழாய். சரியா, உங்களுக்கு தெரியும் கண்ணால் பார்த்தா சின்ன ஒரு ஓட்டை தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குழாய் தான் மைத்துளை குழாய்ன்னு சொல்லுவோம். சரியா, ரைட். அந்த மைத்துளை குழாயின் உள்விட்டத்தை அளக்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிக்கல் தான் இப்போ செய்ய போகிறாங்க. சரியா, ரைட். அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, ரைட். இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மைத்துளை குழாய்க்கு ஒரு தடிப்பு ஒன்று இருக்கும். சரியா, இதான் அதில் தடிப்பு, இதான் அந்த மைத்துளை குழாயாக இருக்கும். சரியா, இதான் வந்து மைத்துளை குழாய், இது வந்து அதில் தடிப்பாக இருக்கும். சரியா, ரைட். தடிப்பாக இருக்கும். சரியா, ரைட். இது வந்து தடிப்பாக இருக்கும், இதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழாயாக இருக்கும். சரியா, ரைட். மைத்துளை குழாய். சரியா, ரைட். இதன் விட்டத்தை அளக்கிறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஒரு படம் தந்திருக்காங்க. சரியா, ரைட். இப்போ இதில் விட்டத்தை அளக்கணும்னு சொன்னால், இதில் உள்விட்டத்தை அளக்கணும்னு சொன்னால் இதானே அதில் உள்விட்டம், இவ்வளோ தான் அதில் உள்விட்டம். இது வந்து வெளிவிட்டம், இது அவ்வளோ வந்து வெளிவிட்டம். இப்போ நாங்கள் அளக்க போகிறது உள்விட்டம். சரியோ,
கேள்வி சொல்லியாங்க மைத்திரை குழாய் ஒன்றின் உள்விட்டம் அளப்பதற்கான ஒழுங்குமுறை கீழே காட்டப்படலை. சரியா, உள்விட்டத்தை அளக்கிறதுக்கான ஒரு ஒழுங்குமுறை காட்டப்பட்டு. அப்போ இது என்ன செய்யணும்? முதலாவது இந்த நுணுக்கு காட்டி என்ன செய்யணும்? நுணுக்கு காட்டில வந்து நான் சொல்லிக்கிறேன் 2 செப்பம் செய்கை இருக்குது. ஒன்று என்ன செய்யணும்? ஒன்று முதலாவது செப்பம் செய்கை கண் வில்லையை பயன்படுத்தி இந்த பொருள் வில்லையில் இருக்கிற குறுக்குவளை கம்பி தெளிவாக தெரிகிற மாதிரி முதலாவது செப்பம் செய்யணும். சரியா, கண் வில்லை வந்து அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு கண் வில்லையை முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு இங்கே இருக்கிற குறுக்குவளை கம்பி தெளிவாக தெரிகிற மாதிரி இங்கே வந்து முதலாவது செப்பம் செய்யணும். சரியா, செஞ்சு வச்சுட்டீங்க சொன்னால் அதுக்கு பிறகு திரும்ப அசைக்கிறது கண் வில்லையை ஒரு தரம் அசைச்சு குறுக்குவளை கம்பி தெளிவாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு திரும்ப அதில் கை வைக்கிறது. அப்போ அது அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? 2வது செப்பம் செய்ய இந்த நுணுக்கு காட்டியை கொண்டு சரியா அதில் உள்விட்டத்துக்கு நேரே, சரியா, உள்விட்டத்துக்கு நேரே அதில் படத்தில் காட்டுறியாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சரியா, உள்விட்டத்துக்கு நேரே இப்படி செப்பம் செய்யணும். சரியா, ரைட். சரியா, ரைட். இதான் வந்து நுணுக்கு காட்டினுடைய பொருள் துண்டாக இருக்கப்படுது. சரியா, ரைட். இதான் நுணுக்கு காட்டினுடைய பொருள் துண்டு. அப்போ பொருள் துண்டை வந்து இதுக்கு நேரே வச்சு இதுக்குள்ள அந்த குறுக்குவளை கம்பி தெரிய போகுது. சரியா, அப்போ நீங்கள் இந்தியாவில இருந்து அந்த கண் வில்லிக்குள்ளால வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த இதில் இருக்கிற அந்த திருகை வந்து நீங்கள் செப்பம் செய்வீங்க. சரியோ, ரைட். நான் வந்து இப்படி ஷேப்பில் வரைஞ்சிக்கேன். இது வந்து எடுத்துக்கிட்டால் வரும் அந்த குறுக்குவளை கம்பி. சரியா, சரி, குறுக்குவளை கம்பியில் இந்த மைத்திரை குழாய் வந்து இவிடத்தை அதுக்கு நேரே வச்சு தான் வாசிப்பு எடுக்கணும். சரி, அங்கால பக்கம் நான் இங்கால கீறுறேன். சரியோ, சரி, இப்படி வச்சுட்டு இது வந்து அங்கால பக்கம் வரும். சரி, எப்படி வச்சுட்டு இதை இங்கால திருப்பிடலாம். இதை இப்படித்தான் திருப்பலாம். சரியோ, இப்படி தான் திருப்பலாம். அப்போ இதை வந்து நீங்கள் ஒன்று இப்படி வைக்கலாம். இல்லாட்டி அங்கால பக்கம் வச்சுட்டு இங்கால பக்கம் இருந்து கண் விழியால் பார்த்து இதை வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த திருகை செப்பம் செய்யலாம். சரியோ, ரைட். இப்போ உங்களுக்கு கேள்வி வந்து நுணுக்கு காட்டி தொடர்பான உமது செப்பம் செய்ய தருக. ரைட், நான் சொன்னதுதான் நுணுக்கு காட்டி தொடர்பான செப்பம் செய்ய. இங்கே வந்து 2 செப்பம் செய்ய இருக்கு. ஒன்று முதலாவது கண் வில்லையை பயன்படுத்தி குறுக்குவளை கம்பி தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு செப்பம் செய்கை. 2வது என்ன செய்யணும்? நுணுக்கு காட்டியை கொண்டு சரியாக வந்து இதுக்கு நிறைய வச்சுட்டு மைத்திரை குழாய்க்கு நேரே வச்சுட்டு மைத்திரை குழாயின் விட்டம் தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த திருகை பயன்படுத்தி செப்பம் செய்யும். சரியா, 2 செப்பம் செய்ய. அது 2 நீங்கள் எழுதி கொள்வீங்க. அழகாக கேட்டிருக்காங்க. சரியோ, ரைட். சரி, அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்வி உள்விட்டம் அளப்பதற்கு நீர் எடுக்க வேண்டிய வாசிப்புகள் என்ன? உள்விட்டம் அளப்பதற்கு நீர் எடுக்க வேண்டிய வாசிப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, உள்விட்டம் அளக்கணும்னு சொன்னால் என்னென்ன வாசிப்புகள் எடுக்கணும்னு கேட்குறாங்க. நான் அதை கொஞ்சம் பெருசாக கீறேன்னு படத்தை உள்விட்டம் அளக்கிறத மட்டும் கொஞ்சம் பெருசாக கீறேன். சரியோ, ரைட். இதான ஒரு வெளிவிட்டம் அறியப்போகுது. இதான் அதில் உள்விட்டம் அறிகிறது. சரியா, ரைட். இப்போ உள்விட்டம் அளக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன வாசிப்பு எடுக்கணும்னு சொன்னால் முதலாவது என்ன செய்வீங்க? விடத்தை வச்சு ஒரு வாசிப்பு எடுப்பீங்க. அதாவது விடத்தில் வந்து சரியாக இந்த குறுக்குவளை கம்பி இப்படி பொருந்துற மாதிரி ஒரு வாசிப்பு எடுப்பீங்க. அதை நான் ஒரு D1 போடுறேன். அதுக்கு பிறகு இங்கே பொருந்துற மாதிரி இன்னொரு வாசிப்பு எடுப்பீங்க. அதை நான் ஒரு D2 போடுறேன். அதை ஒரு D2 போடுறேன். சரியா, ரைட். அப்போ இந்த 2 வாசிப்புகளிலும் இருந்து 2 வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம், அதாவது பெரிய வாசிப்பிலிருந்து சின்ன வாசிப்பை கழிச்சிங்கன்னு சொன்னால் சின்ன வாசிப்பை கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதனுடைய உள்விட்டம் வரப்போகுது. சரியா, ஒரு திசையில் எடுக்கிறல இதே மாதிரி 2 திசையில் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அதில் வர வலுவெல்லாம் குறைக்கிறதுக்கு. இப்போ இந்த பக்கம் சீராக இருக்கும்னு சொன்னால் அடுத்த பக்கம் அதே விட்டம் வருமென்று தெரியாது. சரியா, அப்போ இந்த பக்கம் என்ன செய்யணும் சொன்னால் குவியப்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல ஒரு தரம் குவியப்படுத்துகிற கிடையா இருக்கிற குறுக்குவளை கம்பி சரியா தொடர்பில் வர மாதிரி ஒரு தரம் இங்கே வந்து குவியப்படுத்துகிற. அதுக்கு பிறகு அதே மாதிரி மேலே கொண்டு கிடை குறுக்குவளை கம்பி சரியா தொடர்பில் வர மாதிரி ஒரு குவியப்படுத்தி இவ்வளோத்தொரு வாசிப்பு எடுக்கிறேன். இந்த வாசிப்பு நான் D3 என்றும் இந்த வாசிப்பு D4 எடுக்கிறேன். சரியா, இதுதான்
எடுக்கிற வாசிப்பு 4 வாசிப்புகளும் படத்தில் தந்திருக்காங்க. D1 D2 D3 D4 தந்திருக்காங்க. சரி, அதுக்கு முதல் முன்னுக்கு ஒரு படம் தந்திருக்காங்க. அந்த படத்தில் காட்டிருக்காங்க வடிவா அங்கங்கே வாசிப்பு எடுக்கணும்னு சொல்லி தான் காட்டிருக்காங்க. சரி, அதில் அவங்க காட்டிக்க புள்ளி வந்து ஏ, நீங்கள் டியூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ, இது வந்து பி, இது வந்து இ, இது வந்து எஃப். சரியோ, ரைட். அப்போ என்னென்ன வாசிப்பு எடுக்கணும்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஏயில் குறுக்குவலை கம்பியை குவியப்படுத்தி ஒரு வாசிப்பும், அது D3 என்று எடுத்துக்கேன். D3 அறிக்க போது. அதே மாதிரி பியில் குவியப்படுத்தி ஒரு வாசிப்பு, அது D4 அறிக்க போது. அது நீங்கள் போடுற வாசிப்பை பொறுத்திருக்கு. சரியா, நீங்கள் எதுக்கு D2 போட்டிருந்தீங்கன்னா இங்கே D2 ஏன்றது D2 அறிக்க போகுது. சரி, அங்கே D3 போட்டிருக்கதால D3. சரியோ, ரைட். அப்படி ABCD என்ற 4 இடங்களையும் நீங்கள் வாசிப்பு எடுக்க வேண்டி வரும். சரியோ, ரைட். சரி, ரைட். அதான் வந்து 5வது கேள்வி. ரைட். அடுத்து 6வது பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியோ, ரைட். 6வது பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்வட்டத்தின் திருத்தமான பெருமானங்கள் ஒன்றை D1 D2 D3 D4 சார்பில் காண்க. சரியோ, ரைட். உள்விட்டம் ஒன்றின் திருத்தமான பெருமானம் என்று சொன்னால், உள்விட்டம் ஒன்றின் திருத்தமான பெருமானம் என்று சொன்னால் இதானே உள்விட்டம்ன்றது. இப்போ முதலாவது எடுத்த வாசிப்பு இதுன்னு சொன்னால் இந்த வாசிப்புலேருந்து இந்த வாசிப்பை கழிச்சோம்னு சொன்னால் இந்த விட்டம் வரும். இல்லையா? அதே மாதிரி இந்த வாசிப்புலேருந்து இந்த வாசிப்பை கழிச்சோம்னு சொன்னால் இந்த விட்டம் வரும். அப்போ 2 விட்டத்தையும் கண்டு கூட்டி 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் தான் அது உண்மையான சராசரி விட்டம் வரும். சரியோ, சில நேரம் 2 வந்து சமனாக வரலாம். சமனாக வந்து அந்த குறுக்கோட்டு பரப்பில் ஒரு பிரச்சனைகளை சீராக இருக்குன்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்கிற உள்விட்டம்ன்றது என்ன வரும் எனக்கு D1 மைனஸ் D2 வரப்போகுது. சரியா, நான் இதான் பெருசுன்றதுக்கு இது பெருசுன்னு சொன்னால் இங்கேருந்துல கிடைக்கும். ரைட். அதே நேரம் முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த நுணுக்கு காட்டியில் குவியப்படுத்தக்குள்ள நம்ம லைட்டில் படிப்போம். சரி, இங்கே தோன்ற பிம்பம் வந்து தலைகீழான பிம்பம். சரியா, தலைகீழான பிம்பம். அதை எதிர்மாறான, அதாவது இப்போ நீங்கள் குவியப்படுத்தக்குள்ள இப்போ பொருளில் வந்து இங்கால குவியப்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களோட இதுக்குள்ளால தெரிகிற பிம்பத்தில் நீங்கள் குவியப்படுத்துறது வந்து இங்கால திசையில் குவியப்படுத்துகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். சரியா, ஏன்னு சொன்னால் இங்கே தோன்ற பிம்பம் வந்து தலைகளான பிம்பம். அப்போ இங்கே பொருளில் வந்து இங்கால கரைன்னு சொன்னால் இங்கால பக்கம்னு சொன்னால் பிம்பத்தில் அது இங்கால பக்கமாக இருக்க போகுது. சரி, அப்போ இங்கால பக்கம் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாசிப்பு வரும், D3 வரும். சரியா, நீங்கள் அடுத்த தரம் எடுப்பீங்க இங்கால பக்கம், பொருளில் இங்கால பக்கம் எடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிம்பத்தில் அது இங்கால பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா, அந்த டைம் எடுக்கிற வாசிப்பு சின்னொரு வாசிப்பு அறிவிப்பு D2. இப்போ D3 தான் பெருசு. சரியா, பிம்பம் உங்களுக்கு பிம்பத்தில் நீங்கள் சின்னனாக இருக்கிற வாசிப்பு மாதிரி தான் இருக்கும், குழப்பிக்கொள்ளல. ஏன்னு சொன்னால் அங்கே தோன்ற பிம்பம் வந்து தலைகளான பிம்பம். சரியா, ரைட். அப்போ எதிர்மாறான பிம்பம் தான் இங்கே தோன்ற போகுது. அப்போ இங்கே இங்கால பக்கம்னு சொன்னால் பொருளில் இங்கால பக்கம்னு சொன்னால் பிம்பத்தில் அது இங்கால பக்கம். இந்த பொருள் இங்கால பக்கம்னு சொன்னால் பிம்பத்தில் அது இங்கால பக்கம். சரியா, குழப்பிக்கொள்ளக்கூடாது. இது பெருசு சின்ன மைனஸில் வர நடக்கக்கூடாது. ஏதோ உங்களுக்கு வித்தியாசத்தை கண்டிங்கன்னு சொன்னால் அது மைனஸில் வந்தாலும் நீங்கள் மைனஸை விட்டு போட்டு வித்தியாசத்தை மட்டும் இங்கே போட்டிங்கன்னு சொன்னால் சரி. சரியோ, ரைட். அப்போ இங்கே எனக்கு வரப்போது எனக்கு இது பெருசுன்னு தெரிஞ்சுன்றதால நான் பெருசுலேருந்து கழிக்கிறேன். D1 மைனஸ் D2ன்றது இதிர விட்டம் மாதிரி இருக்குது. அப்போ இதிர விட்டம்ன்றது என்ன வரும் எனக்கு இந்த உள்விட்டம்ன்றது இவ்வளோ உள்விட்டமும் D4 மைனஸ் D3. சரியா, அப்போ எனக்கு உண்மையாகவே இதில் உண்மையான சராசரி விட்டம்ன்றது எனக்கு என்ன வரைக்க போகுது D1 மைனஸ் D2 ப்ளஸ் இடங்கானதில் ஒரு கீழ் எழுதிக்கொள்றோம்னா சரியா, சராசரி விட்டம்ன்றது D1 மைனஸ் D2 ப்ளஸ் D4 மைனஸ் D3 by 2. சரியா, D1 மைனஸ் D2 ഇതിൻ്റെ விட்டத்தையும் கூட்டி 2ஆல் பிரிச்சேன்னு சொன்னால் தான் எனக்கு சராசரி விட்டம் வரும். சரி, அதுதான் இதில் கேள்வியை கேட்டிருக்காங்க. உள்வட்டத்துக்கான திருத்தமான பெருமானம் ஒன்றை D1 D2 D3 D4 சார்பில் தருக. சரியா, தான் உள்வட்டம் ஒன்றுக்கு திருத்தமான ஒரு பெருமானமாக இருக்க போகுது. சரியோ, ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கு குழாயின் உள்விட்டம் குழாயின் ஒரு முனையிலேயே அளக்கப்படுகின்றது. சரியா, இப்போ குழாயின் உள்விட்டம்ன்றது குழாயின் தொங்கல்ற முனையில் மட்டும்தான் அளக்குறாங்க. சரியா, ஒரு முனையில் மட்டுமே
அளக்கப்படுகின்றது. இக்குழாயின் உள்விட்டம் குழாயின் நீளம் முழுவதும் சீராக உள்ளது என எவ்வாறு அறிவீர் என்று கேட்டிருக்காங்க. சரியோ, ரைட், நல்ல கேள்வி உண்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சரியா, ரைட், இது அடிக்கிறேன். உங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னால் யூடியூப்பில் தானே இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு எழுதிட்டு திரும்ப ஒன் பண்ணுங்க. சரியோ, ரைட். சரி, ரைட். இப்போ இங்கே வந்து அளக்கிறது, இங்கே வந்து நம்ம அளக்கிறது எந்த பொருளினுடைய ஒரு மைத்துளை குழாயின்னு சொன்னால் இந்த மைத்துளை குழாயின் முன்பக்கம் இருக்கிற குறுக்குவெட்டு பிறப்பு தான் அளப்போம். சரி, இப்போ மைத்துளை குழாய், இப்போ இது மைத்துளை குழாயின்னு எடுத்துன்னு சொன்னால், இப்போ இதான் மைத்துளை குழாயின்னு எடுத்துன்னு சொன்னால், இது மைத்துளை குழாயின்னு சொன்னால் இந்த மைத்துளை குழாயின் இந்த முன்னுக்கு இருக்கிற பக்கத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த உள்விட்டத்தை அளக்கலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மைத்துளை குழாயின்னு சொன்னால் நுணுக்காட்டி இப்படி வச்சு இதில் இந்த முன்னுக்கு இருக்கிற பக்கத்தை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி வாசிப்பு எடுக்கலாம். அப்போ எனக்கு இந்த முன்னுக்கு இருக்கிற பக்கம் மட்டும்தான் இது. அப்போ பின்னுக்கு இருக்கிற இந்த நீளம் ஃபுல்லாகவே சமனாக இருக்குமா இல்லையான்றதை நான் எப்படி உறுதிப்படுத்துகிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ இதை நான் இப்படி கீறணுன்னு சொன்னால், சரியா, ரைட், இதுதான் நான் உண்மைக்கும் உள்விட்டம் அறிக்கப்படும். சரியா, ரைட். நான் இப்போ இந்த படத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா, ரைட். படத்தை எல்லாரும் கீறிப்பீங்கன்னு, ரைட். படம் உங்களுக்கு தெரியுமென்றதால் நான் அதை அழிக்கிறேன். சரியா, படம் வந்து கேள்வியில் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கா, நீங்கள் கீறத்தவில்லை, கேள்வியில் தரப்பட்டிருக்கதால் உங்களுக்கு நான் படத்தை அழிச்சு கொள்கிறேன். சரியோ, ரைட். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்க போகுது இதனுடைய உள்விட்டம். சரியோ, ரைட். இது வந்து உள்விட்டமாக இருக்க போகுது. இது வந்து நம்ம இப்படி இருந்து பார்க்கக்குள்ள எப்படி தெரியுமோ அந்த ஷேப்பு தான் இப்போ வரைஞ்சிருக்கேன். சரியா, இப்போ இங்கால வரைகிறது வந்து அதில் பின் ஷேப். சரியா, அது கடும் சின்னனாக இருக்கும். உங்களுக்கு நான் தெளிவாக விளங்குறதுக்காக பெருசாக கருதிக்கேன். சரியோ, ரைட். ஏன் மைத்துளை குழாய் என்ற ஆகையும் சின்ன குழாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, அப்போ ஆகையும் சின்ன குழாய், ஆனால் நான் என்ன செஞ்சிருக்கேன், தெளிவாக கொஞ்சம் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாக கருதிக்கேன். சரியோ, ரைட். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ இந்த நீங்கள் உள்விட்டத்தை அளந்துட்டீங்க. சரியோ, ரைட். இந்த உள்விட்டத்தையும் அளந்து இல்லை சராசரி உள்விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா, திருத்தமான உள்விட்டத்தை கண்டுபிடிச்சிங்க. அப்போ இந்த உள்விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த உள்விட்டம் எல்லா இடத்தையும் சீரானது என்றதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீர்கள் என்றுதான் கேள்வி. சரியோ, விளைந்தா இந்த உள்விட்டம் இதே உள்விட்டம் இந்த இடம் எல்லா இடத்தையும் சமனாரிக்கு என்றதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீங்க என்றுதான் கேள்வி. சரியோ, எப்படி உறுதிப்படுத்தலாம்னு சொன்னால், இதுக்குள்ளே என்ன செய்கிறோன்னு சொன்னால் ஒரு இரச இலையை கொண்டு வைக்கிறது. சரியா, ஒரு இரச இலையை ஒரு சிரிஞ்சியை பயன்படுத்தி கொஞ்சம் இரசத்தை உறிஞ்சி எடுத்து ஒரு இரச இலையை இந்த மைத்துளை குழாய்க்குள் அனுப்புகிறோம். உங்களுக்கு தெரியும், இரச இலை வந்து இரச இலையின் மேற்பரப்பு இப்படி தான் இருக்கும். சரியோ, சரியா, ரைட். அது நம்ம அதை பற்றி நீங்கள் ஓயிலையும் படிச்சுப்பீங்க. நம்ம பின்னுக்கு இதில் தொடுவை கோணம் கூட அதனால அது இப்படி இருக்கும். சரியா, நம்ம வந்து பின்னுக்கு படிப்போம். சரியோ, ரைட். அப்போ இப்படி தான் வந்து இரச இலை இருக்கும். சரியா, அப்போ இந்த இரச இலை அப்போ நம்ம எவ்வளோ கனவளவு இரசத்தை உள்ளுக்குள்ளே விடுறோம்ன்றதை நம்ம அளக்கலாம். சரியா, எவ்வளவு கனவளவு இரசத்தை விடுறோம்ன்றதை நம்ம வந்து அளக்கலாம். சரி, நம்ம தானே விடுறோம் இரசத்தை. அப்போ அளந்து விடலாம் எவ்வளோ இரசம். உதாரணத்துக்கு ஒரு 10 மில்லிமீட்டர் கணம் இரசத்தை விடுற மாதிரி எடுங்க. சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ 10 மில்லிமீட்டர் கணம் இரசத்தை விட்டுருக்கேன் நான் இதுக்குள்ளே. அப்போ இரசத்தை விட்டுன்னு சொன்னால் இதுக்குள்ளே எனக்கு ஒரு நீளம் வருமா இல்லையா? அந்த இரசத்துக்கு ஒரு நீளம் கொண்டு வரும் தானே, எல். சரி, அதன் நீளத்தை நான் அளந்து கொள்கிறேன், எல். அப்போ எனக்கு தெரியும் இரசத்தினுடைய அடர்த்திக்கான சமன்பாடு, அடர்த்தி சமன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஓயிலையும் படிச்சுப்பீங்க. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவுன்றது இந்த இரசத்தின் திணிவு, அடர்த்தி என்றது இரசத்தின் அடர்த்தி நான் ரோ கொண்டு போடுறேன்.
சரியா. பொதுவாக வந்து அடர்த்தியை வந்து ரோ அல்லது டிஆல குறிப்பாங்க. நான் இங்கே ரோ ஒன்று போட்டிருக்கேன். இரசத்தின் அடர்த்தி ரோ. திணிவுன்னு சொன்னால் இரசத்தின் திணிவு. இரசத்தின் திணிவை நீங்கள் எப்படி அளந்து கொள்ளலாம்? இரசத்தின் திணிவை நீங்கள் எப்படி அளந்து கொள்ளலாம்? ரைட். முதலாவது என்ன செய்கிற? முதலாவது ஒரு தராசு எடுத்து, சரியா ரைட், ஒரு நெருக்கிற ஒரு தராசு ஒன்று எடுத்து, இந்த தராசில் இந்த மைத்துளை குழாயை வச்சு இந்த குழாயை வச்சு முதலாவது வெயிட் அளப்பீங்க. சரியா. அது ஆகையும் சின்ன ஒரு வெயிட்டாக தான் இருக்க போகுது. சரியா ரைட். வெயிட் அளப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இந்த இரசத்தை அதுக்குள்ளே விட்டத்துக்கு பிறகு ஒரு தரம் 1000 வெயிட் அளப்பீங்க. சரியா. இரசத்தை விட்டத்துக்கு பிறகு ஒரு தரம் 1000 வெயிட் அளந்தீங்கன்னு சொன்னால், இப்போ 2 தரம் வெயிட் அளந்தீங்க. ஒன்று இரசத்தை விடுறதுக்கு முதல், அடுத்தது இரசத்தை விட்டதுக்கு பிறகு. அப்போ இதில் இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இரசத்துல திணிவு வருமா இல்லையா? இதுலேருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இரசத்துல திணிவு வரும். சரியா. இப்படி தான் இரசத்தின திணிவு வளர்க்குற முறை. அப்போ இரசத்தின திணிவு வளர்ந்து கொள்வீங்க. M12 வரும். சரியோ. M12 போடுறது. அதன்கள் கனவளவுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இரசத்தின் கனவளவு உங்களுக்கு தெரியும். இரசத்தின் கனவளவு நீங்கள் ஏற்கனவே இந்த அளந்துட்டீங்க. சரியா. அளந்துட்டீங்க. அப்படி நீங்கள் அளக்காம விட்டால் கூட இங்கே குறுக்கு இதில் விட்டத்தை கண்டிருப்பீங்க. இதில் விட்டம் சராசரி விட்டத்தை கண்டிருப்பீங்க. ரைட். அது வந்து என்னென்று வரப்போது? இப்போ கனவளவுன்றது இதில் குறுக்கோட்டு பரப்பு ஏன்னு எடுத்துன்னு சொன்னால், இதில் குறுக்கோட்டு பரப்பு ஏன்னு எடுத்துன்னு சொன்னால் A×L தான் இதில் கனவளவாக இருக்க போகுது. இதில் குறுக்கோட்டு பரப்பு தர நீளம் தான் இதில் கனவளவு A×L. சரியா ரைட். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்மளோட கேள்விக்குள்ளே போகும். சரியா ரைட். இப்போ நம்மளோட கேள்விக்குள்ளே வரும். கேள்வி வந்து இங்கு ரைட், இந்த குழாய் விட்டம் வந்து சீராக இருக்கிறது எவ்வாறு உறுதிப்படுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. சரியா ரைட். சில நேரம் இந்த குழாயை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லா குழாயும் அப்படி இருக்காது. சில குழாய் வந்து சீரான குழாய்களாக இருக்கும். சில குழாய்களில் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த இது வந்து சீராக இருக்காது. கொஞ்சம் இப்படி காணப்படும். இப்படி சில நேரம் வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி சீரற்ற தன்மையிலிருந்து காணப்படலாம். அப்படி இல்லையா சிலரும் இப்படி காணப்படலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற. சரியா. இதான் உள்விட்டம் இருக்க போது. இது வந்து இந்த இப்படி வர பெருசி. சரியா. இதான் வந்து உள்விட்டம். இந்த உள்விட்டத்துக்குள்ளே அதில் மேற்பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் இப்படி உள்ளுக்குள்ளே சின்னனாகி திரும்ப பெருசாக போகிற மாதிரியெல்லாம் அடிக்கலாம். அப்போ இப்படி இருக்கின்றதை நீங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்கள் என்று சொல்லுதான் கேள்வி. எப்படின்னு சொன்னால், அசைக்கும் போது இந்த இரசத்தை நீங்கள் என்ன செய்ய, இதில் நீளம் வந்து மாறுபடாமல் இருக்கும்னு சொன்னால், இதில் நீளம்ன்றது நம்ம இதுக்குள்ளே என்ன கனவளவு விட்டோமோ 10 மில்லிமீட்டர்னு சொன்னால், இதுக்குள்ளே இரசத்தில் கனவளவு மாறுது 10 மில்லிமீட்டர். அப்போ குறுக்கோட்டு பரப்பு மாறாமல் இருக்கணும்னு சொன்னால், குறுக்கோட்டு பரப்பு தர நீளம் தானே கனவளவு. அப்போ குறுக்கோட்டு பரப்பு மாறாமல் இருக்கணும்னு சொன்னால் நீளமும் பிரிக்கணும். இப்போ இங்கே அசைக்கக்குள்ள எல்லா இடத்துலையும் நீளம் சமனாக இருக்கும்னு சொன்னால் தான் இதை குறுக்கோட்டு பரப்பு சமனான்னு சொன்னால் 10 மில்லிமீட்டர் வந்து சமனாக இருக்கும். சரியா. அதாவது A×L என்றது 10 மில்லிமீட்டர் கணம்னு சொன்னால், A×L என்றது 10 மில்லிமீட்டர் கணம்னு சொன்னால், இங்கே A வந்து மாறலைன்னு சொன்னால், குறுக்கோட்டு பரப்பு மாறலைன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இந்த நீளம் எப்படி இருக்கணும்? இப்போ 10 மாறாது. அப்போ ஏன்றது எல்லா இடத்துலையும் மாறலைன்னு சொன்னால் இந்த நீளம் எல்லும் எப்படி இருக்கும்? எல்லா இடமும் மாறாமல் இருக்கணும். அப்போ இந்த இதுக்குள்ள இரசைகளையே விட்டுட்டு இரசைகளையே நீங்கள் அங்காளஞ்சால நகர்த்தக்குள்ள இந்த நீளம் வந்து மாறுபடும்னு சொன்னால் அங்கே குறுக்கோட்டு பரப்பு சீராக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இதில் நீளம் வந்து பெருசாக இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல அதில் குறுக்கோட்டு பரப்பு சின்னனாக இருக்குன்னு அர்த்தம். சரி. குறுக்கோட்டு பரப்பு சின்னனாக இருக்குன்னு சொன்னால், குறுக்கோட்டு பரப்பு சின்னனாக இருக்குன்னு சொன்னால், சின்னதாக இருந்தால் தான் நீளம் வந்து எப்படி இருக்கும்? கூடவா இருக்கும் 10 மில்லிமீட்டர் கணத்துக்கு. சரியா. அப்போ இதில் குறுக்கோட்டு அதில் நீளம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சு திங்கால பக்கம் அசைக்கக்குள்ள இதில் நீளம் வந்து பெருசாக வரும்னு சொன்னால் இந்த இடைவெளிக்குள்ளே இருக்கிற குறுக்கோட்டு பரப்பு சின்னனாக இருந்துக்கலாம். சரியா. அப்படி இல்லை நீங்கள் எங்கேயால பக்கம் அசைக்கக்குள்ள அதில் நீளம் வந்து சின்னனாகுதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த ஏரியாவில் அதில் குறுக்கோட்டு பரப்பு பெருசாக இருந்துக்கலாம். சரியா. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எப்படி இது சீராடு தான் இல்லைன்னு உறுதிப்படுத்துவீங்கன்னு சொன்னால், முதலாக எப்படி எழுதிக்கொள்வீங்க? இரசையிலேயே மைத்துளை குழாயினுள் பூத்தி இரச இலையை நகர்த்துவதன் மூலம் அதன் நீளம் வந்து மாறுபடாமல் இருக்குமாயின், அதில் இரச இலையின் நீளம் மாறுபடாமல் இருக்குமாயின் இந்த மைத்துளை குழாய் சீரானது என உறுதிப்படுத்தலாம். சரியா. இப்படி எழுதிக்கொள்வீங்க. ரைட். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீளத்தை வந்து எப்படி அளக்கிறது
நீளத்தை வந்து எப்படி அளக்குறதுன்றதை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மைத்துளை குழாய்ன்னு சொன்னால் இப்போ அதுக்கு உள்ளே தான் இறசைகளே இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே அளக்குறதுன்னு சொன்னால் நீங்கள் வேணியரெல்லாம் பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே கொண்டு வச்சு அளக்கலாது. நுண்மானி திருக்கணிச்சியும் இப்போ உள்ளுக்குள்ளே வச்சு அளக்கலாது, உள்ளுக்குள்ளே பூத்து இல்லாத ஒன்றையும் கொண்டு. அப்போ எதை வச்சு அளக்குறோன்னு சொன்னால் நம்மளோட நகர் நுணுக்காட்டியை வச்சு தான் நிறநிலத்தை அளக்கலாம். சரியா? அந்த நகர் நுணுக்காட்டி மட்டும்தான் நம்ம என்ன தொடாமல் வாசிப்படுக்கிற ஒரு கருவி. சரியா? தொடாமல் உள்ளுக்கறிக்கிற இறசையிலேயே ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துலையும் வாசிப்படுத்தி ரெண்டு வித்தியாசம் கண்டோம்னு சொன்னால் அது நீளமாக இருக்கப்பு. சரி, அந்த நீளம் வந்து அசைக்கக்குள்ளே மாறாமல் இருக்கும்னு சொன்னால் இந்த குறுக்கோட்டு குழாய், இந்த மைத்திலை குழாய் சீரானது என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். சரியோ? ரைட். இதான் நிர்ணயிக்கிற பிசிக்ஸ். சரியோ? ரைட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த கேள்வி மைத்திலை குழாயின் சராசரி விட்டம் D அளப்பதற்கு, மைத்திலை குழாயின் சராசரி விட்டம் D அளப்பதற்கு இரச நிரல் முறையை பயன்படுத்த முடிவு செய்யப்படுகின்றது. சரி, இந்த இரச நிரல் முறையை பயன்படுத்துறதுக்கு முடிவு செய்கிறாங்களாம். இரசத்தின் அடர்த்தி ரோ என தடப்படின் நீர் எடுக்க வேண்டிய அளவீடுகளை குறிப்பிடுக. சரியா? ரைட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இங்கே வந்து கட்டாயம் நம்ம நகர் நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி மட்டும்தான் பார்த்து இதில் உள்வட்டத்தை அளக்கலாம் இல்லை, இந்த இறசைகளையே பயன்படுத்தி அளக்கலாம். எப்படி என்று சொன்னால் இதே மாதிரி தான். இப்போ இறசைகளையே உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ தெரிஞ்ச கனவுளவு இருக்கிற ஒரு ரசத்தை இதுக்குள்ளே விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற ரசத்தில் கனவுளவு தெரியுமென்று சொன்னால், கனவுளவு தெரியுமென்று சொன்னால் அடர்த்தியும் தெரியும், ரசத்தின் அடர்த்தியும் தெரியும், இரசத்தின் அடர்த்தியும் தெரியும், இரசத்தின் திணிவையும் இதயமாய் அளந்து கொள்ளலாம், இரசத்தின் திணிவையும் அளந்து கொள்ளலாம். அப்போ கனவுளவு பதிலாக போடலாம் A/L என்று, கனவுளவு பதிலாக போடலாம் A/L. எல்லை வந்து நீங்கள் எப்படி நகர் நுணுக்காட்டியை வச்சு அளந்து கொள்ளலாம். இங்கே ஏக்கு பதிலாக போடலாம். ஏ என்றது இதில் குறுக்கோட்டு பரப்பு தானே, இதில் குறுக்கோட்டு பரப்பு நீங்கள் போடலாம் ரோசமன் M1 இன்ட்டு ஏ என்றது குறுக்கோட்டு பரப்புக்கு என்ன சமன்பாடு πr வர்க்கம். ஓமாலியா? அப்போ πr இங்கே அளக்குறது வந்து விட்டா, அப்போ πd வர்க்கம்னு சொன்னால் இப்படி வரப்போது πd/2 முழுவதின் வர்க்கம், அதான் R வர்க்கம் இன்ட்டு L வரப்போகுது. அப்போ எங்களுக்கு ரோ வரப்போகுது M1 இன்ட்டு π இன்ட்டு D வர்க்கத்திங்கள் 4L வரும். சரியோ? ரைட். இதுலேருந்து நீங்கள் டியை கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் டி எழுவாய் மாட்டீங்கன்னு சொன்னால் டி வர்க்கம் சமன் இந்த 4 மேலே வந்து 4M1 வரும், 4M1 ஓவர் π டி வர்க்கம் இங்கே வந்தது, ரோ இங்கே கீழே கொண்டு பிரிக்கிறேன், ரோ எல்லாக இருக்க போகுது. சரியா? இதில் இருந்து நீங்கள் டியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் வர்க்கம் மூலம் 4M1 π ரோ எல். சரியா? ரைட். இதில் இருந்து நீங்கள் என்ன அளக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு M1 அதாவது என்ன இரசத்தின் திணிவு, அதை நீங்கள் அளந்து கொள்ளலாம். இதே மாதிரி இந்த முறையை பயன்படுத்தி இரசத்தின் திணிவு இரசைகளை இந்த திணிவு அளந்து கொள்ளலாம். M1 அளக்க வேண்டியிருக்கும். பை உங்களுக்கு தெரியும், பயிர பெருமானம் தெரியும், ரோ தந்திரிக்காங்க இரசத்தின் அடர்த்தியும் தெரியும், எல்லையும் அளக்கணும். சரி, அப்போ நீங்கள் அளக்க வேண்டியது இரசைகளின் நீளத்தையும் இரசத்தின் திணிவையும் தான் அளக்கணும். இரசத்தின் திணிவையும் இரசைகளின் நீளத்தையும் தான் நீங்கள் அளக்க வேண்டியிருக்கும். இது ரெண்டும் அளந்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்விட்டத்தை இந்த இரச இலையை பயன்படுத்தி நீங்கள் உள்விட்டத்தை கண்டுபிடிக்கலாம். சரியோ? ரைட். இதுவும் ஒரு பிசிக்ஸ். சரியோ? ரைட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இங்கே அளக்க வேண்டிய அளவுகள் தான் கட்டிக்காங்க இரச இலையின் நீளமும் இரசத்தின் திணிவும். சரியோ? ரைட். அடுத்த கேள்வி சராசரி விட்டம் டியை பெறுவதற்கான தொடர்பு ஒன்றை குறிப்பிடுக. சராசரி விட்டம் டியை பெறுவதற்கான தொடர்புன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ எழுதுவீங்க? இதான் சராசரி விட்டம் டி ஒன்று பெறுவதற்கான தொடர்பாக இருக்கிறது. சரியா? டி சமன் √4M1 எண்கள் π ரோ எல். சரியோ? ரைட். இவ்வளவு தான் நம்மளோட நகர் நுணுக்கு காட்டி. சரியா? ரைட். இதோட வந்து முடியுது நகர் நுணுக்கு காட்டி. நகர் நுணுக்காட்டி வந்து ஃபுல்லாக வடிவாக தெளிவாக பார்த்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னு சொன்னால் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று போடுறேன். சரி, அதிலேருந்து நீங்கள் எதுவும் டவுட் இல்லைன்னு சொன்னால் உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியோ? ரைட். அதே நேரம் இதில் வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்வியெலாம் எடுத்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள். சரியா? 2018ஆம் ஆண்டு ஒரு ரீசெண்டாக ஒரு பாஸ் பேப்பர் வந்தது. அப்போ அதையும் ஒரு எடுத்து செல்ஃபாக ட்ரை பண்ணுங்கள். இதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியமாக இருக்கும். சரியா? ரைட். நன்றி, வணக்கம்.